வணக்கம் நேர்களே. ராஜயோக தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் அமைப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து இன்னும் நிறைய விளக்கங்கள் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் ராஜயோகி பிரம்மா குமார் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள். இவர் கடந்த 40 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார். ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தமிழகத்தின் மதுரை துணை மண்டலத்தின் பல்வேறு சேவை ஆற்றினார். கடந்த 4 வருடங்களாய் பிரம்மா குமாரின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன மவுண்ட் அபுவில் சேவை புரிந்து வருகிறார். காலிவுட் ஸ்டுடியோவின் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் தலைவராக இருக்கிறார். நேயர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். ஓம் சாந்தி பிரதர். பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் தலைமை நிர்வாகி, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்பது பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக இறைவன் 1936ஆம் ஆண்டு ஆரம்பம் செய்தார் என்பதை பற்றி நாம் அறிந்தோம். இறைவன் அந்த மனித உடலில் வந்து இந்த ஒரு சேவையை துவங்கி உலக மாற்றத்திற்குண்டான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். 1969ஆம் ஆண்டு பிரஜாபிதா பிரம்மா இந்த ஆன்மீக முயற்சியின் மூலம் அவர் முழுமை நிலை அடைந்து சூக்ஷ்ம நிலை அடைந்தார். பிரஜாபிதா பிரம்மா சூக்ஷ்ம நிலை அடைந்த பின்னர் இந்த சேவையின் பொறுப்பை இறைவன் தாதி ராஜயோகினி பிரகாஷ்மணி அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தார். தாதி பிரகாஷ்மணி அவர்கள் 12 வயதிலிருந்தே இந்த வித்தியாலயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உலக சேவை ஆற்றியவர். 1969 முதல் எப்பொழுது அவர்கள் தலைமை நிர்வாகியாக பொறுப்பெடுத்தாரோ அன்றிலிருந்து 2007 வரை அவர் அயராது இறை தொண்டு செய்து இந்த சேவையை உலகம் முழுவதும் கொண்டு சென்றார்கள். இந்தியாவில் 250 கிளை நிலையங்களாக இருந்தது. ஆனால் அவருடைய காலகட்டத்தில் இதை 137 நாடுகளில் 4500 கிளை நிலையங்களாக அவர் வளர்ச்சியடைய செய்தார். அது மட்டும் அல்லாமல் 10 லட்சம் பேர் இதில் ஈடுபட்டு இந்த இறை சேவைக்கு ஒரு உதவியாளராக அவர் மாற்றினார். காரணம், அவரிடம் அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக மேக்னெட்டிக் பவர் என்பது இருந்தது. அவர்களை பார்த்தாலே, அவருடைய ஆன்மீக உரையை கேட்டாலே ஒரு காந்த சக்தி போல் பல்லாயிரம் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இந்த ஆன்மீகத்தில் பல சகோதர சகோதரிகள் முழுமையாக அர்ப்பணம் செய்து இந்த சேவையை வளர்ச்சி செய்தார்கள். தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய தலைமையில். தாதி பிரகாஷ்மணி அவர்கள் தலைமை ஏற்ற பின்பு 1982ஆம் ஆண்டுதான் இதில் முதலாக மாநாடுகள் நடத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக 1986ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் பீஸ் கான்ஃபரன்ஸ் என்பது அகில உலக தலைமையகத்தில் மவுண்ட் அபுவில் யுனிவர்சல் பீஸ் ஹால் என்ற கட்டிடத்தில் நடைபெற்றது. அப்பொழுது உலகத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த வித்யாலயத்தின் சேவைகளை உணர்ந்தார்கள். அந்த ஆண்டு ஐக்கிய நாடு சபையில் பீஸ் இயர் என்று அறிவித்திருந்தார்கள். மில்லியன் மினிட்ஸ் ஆஃப் பீஸ் என்ற ஒரு ப்ராஜெக்டை ஐநா சபையில் அறிவித்திருந்தார்கள். அந்த ஒரு ப்ராஜெக்டை பிரம்மா குமாரிகள் சேவை செய்வதாக பொறுப்பெடுத்துக் கொண்டு உலகம் முழுவதும் இதனை பரப்ப ஆரம்பித்தார்கள். மில்லியன் மினிட்ஸ் ஆஃப் பீஸ், அதாவது உலக அமைதிக்காக பல கோடி நிமிடங்களை பொது மக்களிடமிருந்து அவர்கள் தானமாக பெற்றார்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் உலக அமைதிக்கு நான் 5 நிமிடம் தியானம் செய்வேன், நான் 10 நிமிடம் தியானம் செய்வேன் என்று பல மனிதர்களிடமிருந்து பல கோடி நிமிடங்களை அவர்கள்
கலெக்ட் செய்தார்கள். அது ஐநா சபையில் சமர்ப்பித்தார்கள். அப்பொழுது ஐநா சபையில் இந்த சேவையை பாராட்டி முதலாக தாதி பிரகாஷ்மணி அவர்களுக்கு பீஸ் மெசஞ்சர், அமைதி தூதுவர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 7 முறை தாதி பிரகாஷ்மணி அவர்களுக்கும் இந்த வித்தியாலயத்துக்கும் பீஸ் மெசஞ்சர் என்ற அவார்டு கொடுத்து கௌரவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த வித்தியாலயத்தை யுனெஸ்கோ யுனிசெஃபில் ஒரு கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் என்பதை கொடுத்து கௌரவித்துள்ளார்கள். இவ்வாறு இந்த வித்தியாலயமானது இந்தியாவில் ஆரம்பித்து படிப்படியாக பல தேசங்களில் இதனுடைய சேவைகள் பரவி இன்றைக்கு உலகம் முழுவதுமே இதனுடைய சேவை என்பது நடைபெற்று வருகின்றது. 1992ஆம் ஆண்டு தலைமை நிர்வாகி தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய சேவையை பாராட்டி, ஏனென்றால் நான் முதலிலேயே கூறினேன் இது ஒரு கல்வி தொண்டு நிறுவனம் என்று. இந்த கல்வியின் மூலமாக மக்கள் நற்பண்புகளை பெற்று வாழ்க்கையை ஒரு உன்னதமாக மாற்றக்கூடிய சேவை செய்வதை பாராட்டி உதயபூரில் உள்ள ராஜஸ்தான் உதயபூரில் உள்ள மோகன்லால் சுக்குடியா பல்கலைக்கழகத்தில் தாதி பிரகாஷ்மணி அவர்களுக்கு 1992ஆம் ஆண்டு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தார்கள். காரணம், அந்த அளவுக்கு தாதி பிரகாஷ்மணி அவர்கள் அயராத சேவை தான் மட்டும் செய்யாமல் அனைவருக்கும் சேவை செய்வதற்குண்டான தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். 2007 வரை தாதி பிரகாஷ்மணி அவர்கள் தலைமையில் இந்த சேவைகள் மேலும் மேலும் மெருகடைந்து கொண்டு, எவ்வாறு வைரத்தை தீட்ட அது ஜொலிக்கின்றதோ அதுபோல் இது சேவையில் மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது. 2007ஆம் ஆண்டு தாதி பிரகாஷ்மணி அவர்கள் இந்த பௌதீக உடலை விட்டு சென்றார்கள். அதன் பிறகு இந்த சேவையை தொடர்ந்து தாதி ராஜ்யோகினி ஜானகிஜி அவர்களுடைய தலைமையில் இப்பொழுது சேவை என்பது நடைபெற்று வருகின்றது. தாதி ஜானகி அவர்கள் 18 வயதில் தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் இந்தியாவில் பல மாநிலங்களில் சேவை செய்தார்கள். அதன் பின்னர் இறைவனுடைய கட்டளையின்படி 1972ஆம் ஆண்டு தாதி ஜானகி அவர்கள் லண்டனில் சேவையாற்ற அவர்கள் சென்றார்கள். தாதி ஜானகிஜி அவர்களை பல கருவிகளை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கும் போதும், அவர்கள் நடக்கும் பொழுதும், அவர்கள் உரையாற்றும் பொழுதும், அவர்கள் வேகமாக காரியங்களை செய்யும் பொழுதும் பல கருவிகளை வைத்து அவர்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அனைத்து காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் அவருடைய மனதின் எண்ண அலைகள் ஒரே சீராக இருந்ததை கண்டு மிக்க ஆச்சரியம் அடைந்தார்கள். ஸ்டேபிள் மைண்ட் உமன் என்று அவர்களை பாராட்டி கௌரவித்தார்கள். இவ்வாறு 1972ஆம் ஆண்டு லண்டனில் தாதி ஜானகி அவர்கள் அயல்நாடு சேவை செய்வதற்காக சென்றார்கள். அயல்நாடு பல நாடுகளில் அவர்கள் இறை ஞானத்தை பரப்பி 2007இல் நம்முடைய முன்னாள் ராஜ்யோகினி பிரகாஷ்மணி அவர்கள் பௌதீக உடலை விட்ட பிறகு 2007இலிருந்து தாதி ஜானகி அவர்களுடைய தலைமையில் இந்த சேவைகள் நடைபெற்று வருகின்றது. தாதி ஜானகி அவர்கள் இப்பொழுது 101 வயதாக ஆகிவிட்டாலும் இந்த வயதிலும் அவருடைய நினைவாற்றல், அவருடைய பேச்சு திறன், அவர்கள் பல ஆயிரம் மக்களுக்கு தூண்டுதலை கொடுப்பது போல் மாநாடுகளிலும் கருத்தரங்குகளும் இன்றும் அவர்கள் இறை ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ராஜயோகினி தாதி ஜானகி அவர்கள் முதுமையிலும் இளமையாக துடிதுடிப்போடு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு சேவை செய்வதை காணும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவருடைய சேவையை பாராட்டி 2011ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் கொடுத்து தாதி ஜானகி அவர்களை கௌரவித்தார்கள். மேலும் அடிஷனல் சீஃப் ஆஃப் பிரம்மகுமாரி தாதி இருதயமோகினி அவர்கள்
அவர்களும் இறை சேவையில் 7 வயதிலிருந்தே தன்னை அர்ப்பணித்து இந்த 80 ஆண்டுகளாக இறை சேவை செய்து வருகிறார்கள். 7 வயது என்பது நாம் யோசித்தால் ஒன்றுமே புரியாத ஒரு வயது. ஆனால் அந்த வயதிலேயே அவர்கள் இறைவன் மேல் ஈர்க்கப்பட்ட ஒரு காரணத்தினால் அந்த இளம் வயதிலிருந்து தன்னை அர்ப்பணித்து இந்த சேவை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய தூய்மையின் சக்தியின் காரணத்தினால் பிரஜாபிதா பிரம்மா இந்த பௌதீக உடலை விட்ட பிறகு இன்றும் இறைவன் அவருடைய உடலில் வந்து இறங்கி இறை ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தாதி ஹிருதய மோகினி இறைவனுடைய காரியத்திற்கு தன் உடலை வாகனமாக கொடுத்து சேவையாற்றி வருகிறார்கள் என்பது நாம் மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. மேலும் ஜாயிண்ட் அடிஷனல் சீஃப் ஆஃப் பிரம்மகுமாரி தாதி ரத்னமோகினி அவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு 94 வயதாகின்றது. அவர்களும் இளமையின் துடிப்போடு இன்றும் சேவை செய்து வருகின்றார்கள். ஆதலால் அவர்களுடைய சேவையை பாராட்டி 2014ஆம் ஆண்டு குல்பர்கா யூனிவர்சிட்டியில் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். தாதி ஹிருதய மோகினி அவர்களுக்கு ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஒரிசா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் என்பதை கொடுத்து கௌரவித்தார்கள். ஆகவே நம்முடைய மூத்த சகோதரிகள் ராஜயோகினி, பிரம்மகுமாரி தாதிமார்களுக்கு அவருடைய சேவை பாராட்டி பல பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் பட்டம் என்பதை கொடுத்தார்கள் என்பதை நான் பெருமையாகவும் கூறிக்கொள்கிறேன். மேலும் அவர்கள் சேவையை பாராட்டி இன்று உலகத்தில் பல கோடி மக்கள் அவர்களுக்கு சேவை புரிந்து வருகிறார்கள் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இந்திய அரசாங்கமும் இந்த பிரம்மகுமாரிகள் வித்யாலயத்தின் சேவையை பாராட்டி 1994ஆம் ஆண்டு பிரஜாபிதா பிரம்மாவின் ஸ்டாம்ப் வெளியிட்டு கௌரவித்து உள்ளார்கள். இவ்வாறு பிரம்மகுமாரிகள் சேவையானது இந்தியா மற்றும் அயல் நாடுகள் இன்றும் சேவை நடைபெற்று கொண்டே இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன். பிரம்மகுமாரி அமைப்பு இன்னும் ஒரு பயிற்சி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சகோதரரே. பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் ராஜயோக பயிற்சி என்பது இலவசமாக அனைவருக்கும் கற்றுத்தரப்படுகின்றது. யோகம் என்ற வார்த்தை இன்று கேட்கும் பொழுது பொதுவாக மக்களிடம் உள்ள எண்ணம் என்னவென்றால், யோகியாக ஆக வேண்டுமென்றால் குடும்பத்தின் கடமைகளை எல்லாம் விட்டு காட்டில் காவி உடை அணிந்து நாம் தனியாக அமர வேண்டும். இது வயதான பின்னர், முதுமை நிலை அடைந்த பின்னர் தான் நாம் இதை செய்ய முடியும் என்ற ஒரு கருத்து அனைவரிடமும் உள்ளது. அல்லது ஒரு சிலர் என்ன எண்ணுகின்றார்கள் என்றால், யார் யோகா செய்வார்கள் என்றால் வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருந்தால், வாழ்க்கையில் விரக்தி அடைந்திருந்தால் அவர்கள் யோகா செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். ஒரு சிலர் யோகா என்றால் உடற்பயிற்சி, ஆசனங்கள் செய்வதே யோகம் என்று கருதுகிறார்கள். ஆனால் இந்த ராஜயோகம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிக மிக அவசியமானது. எப்படி நாம் சாப்பிடுவது அவசியம், நாம் நீர் அருந்துவது அவசியம், நாம் ஓய்வெடுப்பது அவசியம். நாம் ஓய்வெடுக்கவில்லை என்றால் வியாதி வந்துவிடும். நாம் சாப்பிடவில்லை என்றாலும் வியாதி வந்துவிடும். ஆக உடல் ஆரோக்கியத்திற்காக உணவு தேவை, நீர் தேவை, உறக்கம் தேவை. இதெல்லாம் சீராக இருந்தால்தான் உடலுக்கு வியாதி வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். எவ்வாறு உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் இதெல்லாம் அவசியம் என்று பார்த்தோமோ, அதே போல் மன ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் தியானம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த ராஜயோக தியானத்தை பயிற்சி செய்வதற்கு நாம் நம்முடைய கடமைகளை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. குடும்பத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. குடும்பத்தில் இருந்து தன்னுடைய கடமைகளை ஆற்றிக்கொண்டே இந்த தியான பயிற்சியை நாம் செய்யலாம். இந்த தியான பயிற்சி செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய மனம் அமைதியாகும். ராஜயோக தியானம் என்பது வாழ்க்கை வாழும்
கலையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்று மனிதன் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு கலை நிறைந்த வாழ்க்கையாக எப்படி ஆக்கிக் கொள்வது? ஆர்ட் ஆஃப் லிவிங். எப்படி உதாரணமாக ஒரு மனிதன் சர்க்கஸ் செய்யும் பொழுது அந்த சர்க்கஸ்க்காக ஏற்கனவே பல பயிற்சிகள் செய்திருந்தால்தான் அந்த சர்க்கஸை பொதுமக்களிடம் அவர்கள் செய்து காட்ட முடியும். அந்த சர்க்கஸை செய்யும் போது மக்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். உதாரணமாக பாருங்கள், ஒரு நூல் மீது அவர்கள் நடப்பார்கள். அந்த நூல் மீது நடக்கும்போது கீழே பார்த்தீர்கள் என்றால் முரசு கொட்டி கொண்டே இருப்பார்கள். ஏன் முரசு கொட்டுகின்றார்கள் என்றால், அந்த கயிற்றின் மீது நடக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ மனம் சிதறல் இல்லாமல் இருந்தால்தான் அந்த கயிற்றின் மீது நடக்க முடியும். மனம் ஒரு நிலையா போகும். மனம் ஒரு நிலையாக இருக்கும். அதற்காக அந்த முரசு கொட்டுவதன் மீது அவர்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த கயிற்றின் மீது நடக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்கின்றது என்று சிந்தித்து பார்த்தால், ஒரு கயிற்றின் மீது நடப்பது போல்தான் வாழ்க்கை இருக்கிறது. கயிற்றின் மீது நடப்பது போல் வாழ்க்கை இருக்கின்றது என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், இன்றைய உலகத்தில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். உண்மை. உதாரணமாக, நாம் அனைவரும் வெற்றியையும் புகழையும் தான் விரும்புகின்றோம். ஆனால் எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. வெற்றியும் கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். நான் எந்த காரியம் செய்தாலும் சிலர் என்னை புகழ்ச்சி செய்வார்கள். என் முன்னால் புகழ்ச்சி செய்துவிட்டு பின்னால் இகழ்ச்சி செய்பவரும் இருக்கிறார்கள். நேருக்கு நேராக இகழ்ச்சி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இகழ்ச்சி, புகழ்ச்சி, வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், உயர்வு, தாழ்வு என்று மாறிக்கொண்டே வாழ்க்கையில் இருக்கின்றது. மாற்றம் என்பது இந்த இயற்கையின் நியதி. நான் விரும்புவது போலவே எப்பொழுதும் எல்லாமே நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் என் முன்னே வந்தாலும் அதனை நான் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் நாம் இந்த தியான பயிற்சியின் மூலமாக வளர்த்தி கொள்ள முடியும். எப்பொழுது நாம் தினமும் ராஜயோக தியான பயிற்சியை சிறிது நேரம் செய்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய மனோசக்தி அதிகரிக்கும். அந்த மனோசக்தி அதிகரித்து கொள்ளும் போது பேலன்ஸ் ஆஃப் மைண்ட், மனசு அனைவற்றிலும் சமமாக இருக்கும். எப்போது உங்களுடைய மனதை நீங்க பேலன்ஸா வச்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க எப்பவுமே பிளிஸ்ஃபுல் லைஃப், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை நாம் அனுபவம் செய்ய. இன்னைக்கு மனிதன் மகிழ்ச்சினா மெட்டீரியல்ல தான் மகிழ்ச்சி. சினிமா போனேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு புது ட்ரெஸ் வாங்கினேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு போனஸ் கிடைச்சதுன்னா சந்தோஷமா இருக்குன்னு மெட்டீரியல் வளர்ச்சி கிடைக்கும் போது நம்ம மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். கரெக்ட், மெட்டீரியல் வளர்ச்சி, பௌதீக வளர்ச்சி நாம் இன்னைக்கு தேவைதான். ஆனா அதே நேரத்துல வாழ்க்கை என்ற பல்கலைக்கழகம், வாழ்க்கை கூட ஒரு பல்கலைக்கழகம் சொல்றோம். இந்த பல்கலைக்கழகத்துல நம்ம முன்னாடி பிரச்சனைகள் என்ற தேர்வு வரும்போது நாம் அதுல பாஸ் ஆகணும்னா ஒன்று பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், ரெண்டாவது மனோசக்தி வேணும், மூணாவது ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம லைஃபை பிளிஸ்ஃபுல்லா இருக்க முடியும், நம்ம மனசை பேலன்ஸை வச்சுக்க முடியும். அதனால ராஜயோகம் மீன்ஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங். மனதை நாம் சமமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நமக்கு ராஜயோகத்தால கிடைக்குது. உடல் ஆரோக்கியத்தை பத்தி நாம தெரியும். உடல் ஆரோக்கியம் வேணும்னா பாடி சிஸ்டமே அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பாரு. பாடியில நாம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம், ஆக்சிஜனை உள்ள எடுக்கும். ஆக நல்ல காற்றை எடுத்துக்கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய கெட்டதை நாம் சுவாசத்தின் வழியாக வெளியே எடுக்கிறோம். எப்போ நம்ம சுவாசத்தின் வழியா நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோமோ, ஆக்சிஜனை நல்லா எடுத்துக்கிறோமோ, அப்போ நம்முடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு லைஃப் சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, ஃபுல் டே உட்காந்துட்டே வேலை செய்யறான். அதனால அவங்களுடைய அந்த மூச்சு ஆக்சிஜன் கரெக்டா உள்ள இழுக்காம கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகாதனால என்ன சொல்றாங்க, நீங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க, பிராணாயம் செய்யுங்க, அப்படி எல்லாம் சொல்றாங்க, வாக்கிங் பண்ணுங்க.
ஏன்னா நம்ம நல்ல ஆக்சிஜன் உள்ள இழுத்துக்க முடியல, நமக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியிட தெரியல. அதனால என்ன பண்றோம்னா இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா ராஜயோக தியான பயிற்சி செய்யும்போது நம்முடைய முதுகுத்தண்டை நம்ம நேராக வைத்து நீங்க ஒரு 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ எவ்வளவு நேரம் தியானம் செய்றீங்களோ அப்போ உங்க மூச்சு சீராகும். அப்போ மூச்சு சீராகும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும், நல்ல ஆக்சிஜன் உள்ளுக்குள்ள போகும். ஸோ இது உடலுக்கும் ஆரோக்கியம், மனதுக்கு ஆரோக்கியம். அதே மாதிரி பாருங்க, நம்ம நல்ல தண்ணி குடிக்கிறோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட தண்ணி ஃபுல்லா நம்ம யூரின்ல வெளியேற்றுறோம். நல்ல சத்தான உணவு நம்ம சாப்பிட்றோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் மோஷன்ல வெளியே போயிடும். ஆக இந்த பாடி சிஸ்டமே நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை வெளியேற்றும். அப்பதான் உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதே போல நீங்க ராஜயோக பயிற்சியை தினமும் தியான பயிற்சி செய்யும்போது நம்முடைய மனம் உறங்குகின்ற நேரத்தை தவிர கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல நீங்க 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 16 மணி நேரம் விழித்திருக்கக்கூடிய நேரத்துல பலவிதமான இன்ஃபர்மேஷன் நம்ம கிரகிக்கிறோம். நம்ம பார்க்கறோம், கேட்கிறோம், பேசுறோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் மனம் கிரகிக்குது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய மனம் கிரகிக்க அதுக்குள்ள எத்தனையோ வேஸ்டும் கிரகிக்கிறோம். அந்த வீணானதெல்லாம் நீங்க என்ன பண்ணோம், அன்றன்றைக்கு உங்க மனதிலிருந்து வெளியேற்றும். அன்றன்றைக்கு அந்த மனதிலிருந்து நீங்க வெளியேற்றாமல் உங்களுக்குள்ள தக்க வைத்து கொள்ளும் போதுதான் நமக்குள்ள போட்டி, பொறாமை, வெறுப்பு, கோபம், துவேஷம், பழிவாங்கும் எண்ணம் என்ற எதிர்மறைகள் மனதில் வளர்கின்றது. அப்போ மைண்ட் என்ன ஆயிடுச்சு, பொல்யூஷன் ஆயிடுச்சு. இந்த மைண்ட் பொல்யூஷன் ஆக இது கூட உடல் வியாதிக்கு முக்கிய காரணமா இருக்கு. இன்னைக்கு சைக்கோசோமேட்டிக் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வியாதிகளுக்கு முக்கியமான காரணமே மென்டல் பிரஷர். இந்த மன அழுத்தங்களுக்கு காரணம் என்ன, நம்ம கிட்ட நாம சேமித்து வைத்திருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, எதிர்மறை தன்மைகள். ஆனா ராஜயோகத்தை நம்ம பயிற்சி செய்யும் போது இந்த எதிர்மறை தன்மைகளை எல்லாம் நம்ம அகற்றி நம் மனதை நேர்மறையான மனதாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலை என்பது நமக்கு உருவாகின்றது. ஆக ராஜயோக பயிற்சி என்பது மன ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. ராஜயோக பயிற்சி என்பது நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு முக்கியமானது. மேலும் இந்த ராஜயோக பயிற்சி குழந்தைகள் செய்யும் போது அவங்களுடைய மெமரி பவர், அவங்களுடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி என்பது அதிகரிக்கின்றது. ஆனால் அவங்க படிப்புல ஆனாலும் எந்த துறையில போனாலும் அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா செய்து வாழ்க்கையில முன்னேற முடியும். பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் கற்றுத்தரக்கூடிய ராஜயோக தியானம் எவ்வளவு முக்கியமானது, அதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, அதை பத்தி ரொம்ப அழகாக அருமையாக விளக்கம் தந்ததற்காகவும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி. ஓம் சாந்தி. பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் அமைப்பை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். அதாவது இங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ராஜயோக தியானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு அவசியமானது, அதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி சகோதரர் ரொம்ப அழகாக அருமையாக விளக்கம் தந்தார்கள். இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஓம் சாந்தி.